கதவின் கைப்பிடி பொம்மை. ஹாய் குட்டீஸ், கதவின் கைப்பிடியில் மாட்டும் ஒரு சமநிலை பொம்மை செய்யலாமா? இதற்கு தேவையான பொருட்கள்: தடிமனான கார்ட் ஷீட் அட்டை, பேப்பர், நூல், கோழிக்குண்டுகள், பசை மற்றும் செல்லோ டேப். ஒரு தடிமனான அட்டையில் இப்படி 2 முக்கோண வடிவ பொம்மைகளை வரைஞ்சுக்கலாம். இது இதனுடைய பின்பக்கம். இதனை இப்படி வெட்டிக்கணும். இடது பக்கமா இருக்கும் பொம்மை சிரிக்கும் பொம்மை. வலது பக்கமா இருக்கிறது நான் தூங்கிட்டு இருக்கேன் அமைதின்னு சொல்ற மாதிரியான பொம்மை. இதை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அழகா கலர் அடிச்சுக்கலாம். பார்க்க இப்ப இன்னும் அழகா இருக்கு இல்லையா? சரி, இப்ப அதே அளவுடைய கெட்டியான ஒரு அட்டையை எடுத்து அதுல 2 புறமும் பசையை தடவுங்க. இதுல இந்த 2 பொம்மை வடிவங்களையும் 2 புறமும் ஒட்டுங்க. ஒரு புறம் சிரிக்கும் பொம்மை, மறுபுறம் அமைதின்னு சொல்ற பொம்மை. இப்ப 2 கோழிக்குண்டுகளை எடுத்து ஒன்றோடு ஒன்று செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாமா? 2ம் பிரிஞ்சு போகாத அளவு நல்லா ஒட்டணும். இந்த பொம்மையை ஈர்ப்பு விசைக்கு தகுந்தாற்போல சமநிலைப்படுத்துவதற்காகத்தான் இந்த கோழிக்குண்டினை இந்த மாதிரி ஒட்டுகிறோம். கோழிக்குண்டுகளின் நடுவில் இப்படி ஒரு கயிறு வச்சு கட்டி விடுங்க. இங்க பாருங்க, இதன் 2 முனைகளையும் பொம்மையின் கீழே 2 பக்கமும் துளையிட்டு அதுல கட்டிக்கலாம். இப்ப சின்னதா ஒரு முடிச்சு போட்டுக்கலாமா? இப்ப கதவின் கைப்பிடியில மாட்டக்கூடிய ஒரு பொம்மை சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். கதவை மூடுங்க. இந்த பொம்மைய கதவோட கைப்பிடியில மாட்டுங்க. பொம்மை என்ன சொல்லுது? உள்ளே வாங்கன்னு மகிழ்ச்சியா கூப்பிடுற மாதிரி இருக்குதா? இப்ப இதை திருப்பி மாட்டிக்கலாமா? இப்ப பாருங்க, தயவு செய்து அமைதியா இருங்க, உள்ள தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லுது இல்லையா? இந்த பொம்மைய நம்ம விரல் நுனியில மாட்டி கூட விளையாடலாம். அழகா இருக்குதுல்ல? இதன் அடிப்படை தத்துவம்: ஈர்ப்பு மையத்தின் உயரம் குறையும் போது பொருளின் நிலைத்தன்மை அதிகரிக்கும். இங்கு பொம்மையின் ஈர்ப்பு மையத்தின் உயரத்தினை குறைத்து ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரையப்படும் செங்குத்து கோடானது எப்பொழுதும் அதன் அடிப்பரப்புக்கு உள்ளே விழுவது போல அமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே பொம்மையானது உறுதி சமநிலையில் இருக்கிறது, கீழே விழாமல் அழகாக ஆடுகிறது.